ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீனே வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்து சாலட் மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இதில் வந்து கேரட், குக்கும்பர், லெட்யூஸ் அது இல்லாமல் வந்து செலரி, எக்ஸ் அண்ட் ப்ரான்ஸ் எடுத்துப்போம். சம்டைம்ஸ் சுண்டல் ஏதாவது வேறு மாற்றி மாற்றி எடுத்துப்போம். இதில் பாயில்டு ப்ரான்ஸ் தான் வந்து சர்ப்ரைசிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. பாயில் பண்ணி சாப்பிட்டாவே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இதுக்கு ஏதாவது சாலட் டிப் வச்சு கூட சாப்பிட்லாம். பட் நாங்கள் வந்து பிளெயினாக தான் சாப்பிட்டோம். அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஃபாரின் கீரையை வச்சு தான் வந்து சமைக்கலான் இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொலாட் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை வந்து செஞ்சுருக்கேன். பருப்பில் போட்டு செஞ்சுருக்கேன். இது வந்து நேம் பார்த்தீங்கன்னா டர்னிப் கிரீன்ஸ். இதில் வந்து பொரியல் தான் பண்ணலான் இருக்கேன். இதோட தமிழ் எக்ஸாக்ட் நேம்லாம் என்னன்னு தெரியல. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டு நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அதனால் அந்த தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் கீரையை மட்டும் வச்சு தான் இன்றைக்கி பொரியல் செய்யலாம். ஏன்னா தண்டு வந்து நம்ம போட்டோம்னா சீக்கிரம் வேகுமான்னு தெரியல. அதனால் வெறும் கீரையை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த கீரையெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா கீரையிலுமே மண் இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆஸ்பராகஸில் வந்து சட்னி செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி இந்த கீரையில் வந்து பொரியல் செய்யலான்ட்டு தான் ஒரு பிளான் இன்றைக்கி செஞ்சுட்ருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்படி பொரியல் செய்வோமோ அதே மாதிரி வெங்காயம் மிளகாலாம் போட்டு தாளித்து கீரை போட்டு ஃபைனலாக வந்து தேங்காய் போட்டு இறக்கிட்டோம்னா வந்து கீரை பொரியல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ஊரில் எப்படி கீரை பொரியல் செஞ்சால் டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. சர்ப்ரைசிங்லி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.